ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல இப்ப ரீசெண்டா ஒரு இந்தியன் கிரைம் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன தேவா படத்தோட முழு கதை விளக்கத்தை பார்க்க போறோம். ஆக்சுவலா 2013ல மலையாளத்துல மும்பை போலீஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. மக்கள் மத்தியில அவ்வளவு வரவேற்பு வாங்கின ஒரு படம். ஆக்சுவலா அந்த படத்தோட ரீமேக்கா தான் ஹிந்தியில இந்த தேவா படத்தை எடுத்திருக்காங்க. ஷாஹித் கபூரும் பூஜா ஹெக்டேவும் நடிப்புல மிரட்டி விட்டாங்க. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. தயவு செஞ்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது டக்குன்னு அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். கூடவே இதே மாதிரியான இந்தியன் கிரைம் த்ரில்லர் படங்கள் வேணுமா வேணாமாங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். ஓபனிங் சீன்லயே நம்ம ஹீரோ ஒரு டனலுக்குள்ள பைக்ல போயிட்டு இருப்பான். அப்ப தன்னோட மச்சானான ஃபர்கானுக்கு கால் பண்ணி, நான் இந்த மாதிரி கேஸ முடிச்சிட்டேன், குற்றவாளி யாருங்கறத கூட கண்டுபிடிச்சிட்டேன், இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போதே இவனுக்கு முன்னாடி ஒரு லாரி போயிருக்கும். சடனா அதுல இருந்து ஒரு பெட்டி தடுமாறி கீழே விழுந்த ஹீரோ போயிட்டு இருந்த வண்டியில இடிச்சதால நம்மால அதே இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துருவான். கட் பண்ணா சீன் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. இப்பதான் அந்த ஃபர்கான் சொல்லப்படக்கூடிய டிஜிபியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஏசிபி. கரெக்டா அதே டைம்ல கமிஷனர் கிட்ட இருந்து கால் வருது. தேவாவோட நிலைமை எப்படி இருக்கு சார்? இப்போ வரைக்கும் அன்கான்சியஸ்ல இருக்கான், ஆனா கவலைப்பட தேவையில்ல, கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும். இந்த மாதிரி பேசிட்டு காலை கட் பண்ணும்போது ஃபர்கானோட மனைவியான அல்கா இங்க வராங்க. ஏன்னா இவங்க தான் ஹீரோவோட அக்கா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மயக்கத்தை விட்டு நம்ம ஹீரோவும் கண்ண முழிக்கிறான். என்ன தேவ், எப்படி இருக்க? லாஸ்டா நீ எனக்கு கால் பண்ணும்போது நீ கேஸ சால்வ் பண்ணிட்டேன்னு சொன்ன, சரி இப்ப சொல்ல, உண்மையான கிரிமினல் யாரு? பதிலுக்கு ஹீரோ பாருங்களேன், ஆமா நீ யாரு? ஃபர்கான், மும்பையோட டிஜிபி. அப்படின்னா நான் யாரு? கட் பண்ணா இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஹீரோ தான் தங்கச்சிக்கு ஃபர்கானை கட்டி கொடுக்கறதால ஊர்வலமா டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு இருப்பாங்க. இவனும் உள்ள பூந்து 4 குத்து குத்துறான். அப்பதான் இவனுக்கு ஆப்போசிட்டா ஆடக்கூடிய நம்ம கதையோட ஹீரோயினான பூஜாவையும் கவனிக்கிறான். பார்த்த பார்வையிலேயே நம்மளுக்கு அந்த புள்ளைய பிடிச்சு போயிடுது. ஒரு பக்கத்துல அக்காவுக்கான கல்யாணம் நல்லபடியா முடியுது. அப்ப சல்மான் சொல்லப்படக்கூடிய ஒரு கான்ஸ்டபிள் பக்கத்துல வராரு. சார், கல்யாணத்துக்கு நிறைய செலவு பண்ணிருக்கீங்க போல. பின்ன இல்லையா? அல்கா என்னோட ஒரே அக்கா, அவளுக்கு பண்ணாம நான் யாருக்கு பண்ண போறேன்? சார், நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாருங்க. கிரிமினலான பிரதாப் ஜாதவ் அவன் ஜெயில விட்டு தப்பிச்சு போயிட்டானா. சோ காலையில மறுபடியும் ஸ்டேஷன்ல பாக்கலாம்னு சொல்லிட்டு சல்மான் கிளம்புறாரு. அப்பதான் ஹீரோ கவனிக்கிறான், சல்மான் போகும்போது வழியில பூஜா கிட்ட பேசிட்டு இருக்காரு. சந்தேகத்துல பக்கத்துல வந்து, யாருது? சார், இவ என்னோட பொண்ணு பூஜா. உங்க பொண்ணா? நம்ப முடியலையே. உங்களை கூட தான் பார்த்தா போலீஸ்னு நம்ப முடியல. மேடம், கிரைம் சீன் நடக்கும்ல, அப்பனா போலீஸா இல்லையான்னு உங்களுக்கு தெரிய வரும். அடுத்த சீன்ல ரோகன் சொல்லப்படக்கூடிய ஒரு ஏசிபியை காட்டுறாங்க. சிறையை விட்டு தப்பிச்சு போன அந்த ஜாதவ் கிரிமினல் இருக்கால, சோ அவனை பிடிக்கிறதுக்காக போற வர காரை எல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வழியில ஆப்தேன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கட்சிக்காரன் கார் வருது. எப்பா ஏசிபி, நான் முக்கியமான ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன், ஒழுங்கா என்ன போக விடு. ஐயோ சார், காரை செக் பண்ணாம உங்களை அனுப்ப முடியாத. அரசியல்வாதியான நீங்களே எங்களுக்கு ஒத்துழைக்கலனா சாதாரண மக்கள் எப்படி இங்க பேச்ச கேட்பாங்க? ஆனா ஆப்தே இவன் பேசின எதையுமே பெருசா கண்டுக்கல. தம்பி, காமெடி பண்ணிட்டு இருக்காத. ஒரு வேலையும் வண்டியை நீ செக் பண்ணணும் அப்படின்னா வீட்டுக்கு வந்து கார் சாவியை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப தெனாவட்டா கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்பதான் கான்ஸ்டபிள் பக்கத்துல வந்து, சார், அவங்க குண்டா குடும்பத்தை சேர்ந்தவங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க பெரிய ரவுடிஸா இருந்தாங்க. ஆனா இப்ப அரசியல்ல குதிச்சிருக்கானுங்க. ஆக்சுவலா இப்ப நடந்த எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் பாத்துட்டு இருந்திருப்பான். உண்மையை சொல்ல போனா ஹீரோவும் ரோகானும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏண்டா, உனக்கு என் அக்காவோட கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வச்சா அதுக்கு கூட உன்னால வர முடியல. டே மச்சான், 3 மாசம் என்ன டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்கடா. அங்க ப்ராப்பரா கால் பண்ணி பேசுறதுக்கான சிக்னல் கூட இல்ல. இன்னைக்குதான் ஊருக்கே வந்தேன். அதுக்குள்ள இந்த பிரதாப் ஜாதவ் வேற தப்பிச்சு போயிட்டான். அப்புறம் என்ன, காதல் கீதல்னு ஏதாவது போயிட்டு இருக்கா? ஆமா ஆமா, இப்பதான் ரெபேக்கான்னு சொல்லப்படக்கூடிய ஏரோஸ்டேஸ நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு என்னப்பா, உங்க அப்பா பணக்காரன், அடிக்கடி பிளைட்ல போகும்போது அந்த புள்ளைய உசார் பண்ணிருப்ப. ஆனா எங்க அப்பா என்ன அடிச்சு ட்ரெயின்ல பிச்சை எடுக்க விட்டான். நான் அங்க போய் யார உசார் பண்றது? ஓ, அதனாலதான் உங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புனியா? மச்சான், என் அப்பனை பத்தி மட்டும் பேசாத. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ வண்டியை கொண்டு வந்து ஆப்தே வீட்டுக்கு முன்னாடி நிறுத்துவான். தேவா, என்னாச்சு? ஏன் வண்டியை எங்க நிறுத்துற? அதான் அந்த ஆப்தே சொன்னால, காரை செக் பண்ணணும்னா வீட்டுக்கு வந்து சாவியை வாங்கன்னு, போய் வாங்கிட்டு வா. ரோகன், நான் தம் அடிச்சு முடிக்கிறதுக்குள்ள நீ அந்த சாவியோட என்கிட்ட வரணும். உடனே வேகமா உள்ள வந்த ரோகனும் எனக்கு கார் சாவி வேணும்னு கேட்பான். அடுத்து என்னாச்சுனே தெரியல. ரோகன் திரும்ப ஹீரோ கிட்ட வரா. டே வண்டி எடு, நம்ம கிளம்பி ஆகணும். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல சாவியை கூட. இல்ல, அத பத்தி பேசாத, நம்ம கிளம்பலாம். எங்கதான் சந்தேகத்துல ரோகன் கழுத்தை ஹீரோ பாக்கும்போது எவனோ கழுத்தை நெரிச்சு அடிச்சதுக்கான தடயங்கள் தெரியுது. உடனே கோவத்துல உள்ள வந்த நம்மால பாரபட்சமே இல்லாம அங்க இருக்க ஒவ்வொருத்தனையும் அடிச்சு புரட்டி எடுக்கிறான். அதுலயும் முக்கியமா இந்த வெள்ள சட்டை போட்டிருக்கான் பாருங்க, அவெல்லாம் ரொம்ப பாவங்க. ஆக்சுவலா இங்க இருக்க ஆப்தேவோட மனைவிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அப்ப கரெக்டா உள்ள வந்த ஹீரோ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே சுனிதா பாபி. யோசிக்காம இவன் அங்க இருக்க கேக்க கட் பண்ணிட்டு, அடடா டேஸ்ட் சும்மா அள்ளுதே. ஏன் ஆப்தே, நீ எல்லாம் பெரிய மனுஷன் தானே, நல்லா ஆடம்பரமா செலவு பண்ணியும் பொண்டாட்டிக்கு பர்த்டே பார்ட்டி எல்லாம் ரெடி பண்ணிருக்க. ஆனா பாரு, இந்த நிலைமையில கூட போலீஸார நாங்க வெளியில காவலுக்கு நிக்கிறோம். உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி எங்களோட ரூல்ஸை நீ கேட்டுதான் ஆகணும். அப்ப அடி வாங்கின வெள்ள சட்டக்காரன் உள்ள பூந்து, சார் சாவி என்கிட்ட கொடுக்காத, போ ரோகன் கிட்ட கூட, கண்டிப்பா இதுக்காக நீ வருத்தப்படுவன்னு ஆப்தே சொல்லுவான். அட, அதுக்காக நானும் காத்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவான்.
அடுத்த நாள் காலையில பாவனான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணு கூட ஒண்ணு மணுமா இருக்கான். சம்பவத்தை முடிச்சிட்டு அடியே போகும்போது உன் கல்யாணத்துக்கான மோதிரத்தை வர கழட்டி வச்சுட்டு போயிடுற. உடனே இப்ப அந்த மோதிரத்தை கையில மாட்டிக்கிட்ட பாவனா கீழே வருவா. அங்க இவளோட புருஷங்காரன் பெட்டி படிக்கையோட நிக்கிறான். மாடியில நிக்கிற ஹீரோவை பார்த்து தேவா சார் எப்படி இருக்கீங்க? ஐயோ உங்க புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்கேன்னு ஹீரோ இன்டைரக்டா பேசுவான். அதுக்கப்புறமா நேரா டிஜிபி ஆபீஸ்க்கு வந்திருக்கான். ஏன்னா நைட்டு நடந்த சம்பவத்தால ஆப்தே நேரா டிஜிபி கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். உடனே வெளியில வந்த ஃபர்கானோ டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ என்ன லூசா? யார கேட்டு முதல்ல ஆப்தே வீட்டுக்கு போன? இன்னைக்கு பேப்பரை பாத்தியா இல்லையா? ஹெட்லைன்ஸ்ல போட்டோவை போட்டு நீ என்ன போலீஸா இல்ல மாஃபியாவான்னு போட்டிருக்காங்க. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, கீழே பாரு என்னோட பெரிய மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே டைம்ல ஆப்தே உள்ள பூந்து யோ ஃபர்கான் உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்த நீங்க ஹீரோவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்களோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா நான் இதை சும்மா விட மாட்டேன். ஆக்சுவலா ஃபர்கான் ஹீரோவோட மச்சான் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ ரோகன் அப்புறம் ஃபர்கான் இந்த 3 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் தெளிவா சொல்ல போனா அண்ணன் தம்பிகளை போற பாசமா இருப்பானுங்க. அதனாலயே என்னமோ ஃபர்கான் கடுப்பாகி இந்த பார ஆப்தே தேவா மேல கை வைக்கலாம்னு நினைச்சா தக்காளி கும்புறதுக்கு உனக்கு கையே இருக்காத சர்தான் போடான்னு திட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்ட ஹீரோ பத்தி நியூஸ்ல போட்ட அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு வரான். யோ ரிப்போர்ட்டர் நீதான் இதை எழுதுனியா? அடுத்த முறை எழுதும் போது நான் தான் மாஃபியா எழுத. அதே டைம்ல கரெக்டா ஹீரோயின் அங்க வராங்க. யோ தேவா ஒழுங்கா ஸ்டாப் பண்ண. அதை எழுதுனது அவர் கிடையாது, நான் தான் எழுதுனேன். ஏன் நீ ஒரு போலீஸா இருந்தா உன்னை பத்தின எந்த ஒரு தப்பான விஷயங்களையும் போடக்கூடாதா? ஐயோ தாராளமா போடுங்க, நான் உங்களை போய் ஏதாவது கேட்பனா? ஏன்னா நீங்களும் ஒரு கான்ஸ்டபிள் பொண்ணு தானே, சோ உங்களுக்கும் அந்த திமிர் இருக்கதான் செய்யும். இந்த மாதிரி லைட்டா சொல்லி விட்ட மாதிரி பேசிட்டு ஹீரோ வெளியில வரும்போது அப்பதான் ஒரு போலீஸ் கிட்ட இருந்து கால் வருது. சார் இந்த மாதிரி ஜாதவ் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டோம், நீங்க உடனே வந்தா போதும், உள்ள போய் அவனை பிடிச்சிடலாம். இப்ப ஹீரோவும் நேரா கைவிடப்பட்ட ஃபேக்டரிக்கு வந்திருக்கான். ஒவ்வொரு போலீஸோட கையிலயுமே துப்பாக்கி இருக்கு. அப்பதான் ஹேமந்தன் சொல்லப்படக்கூடிய ஒரு கான்ஸ்டபிள் அந்த கைவிடப்பட்ட ஃபேக்டரிக்குள்ள போயிட்டு ஒரு கேட்டை திறப்பாரு. அடுத்த நொடியே கண்ணா பின்னான்னு அந்த இடமே வெடிக்க ஆரம்பிக்குது. பாவம் இதுல ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல அவருக்கும் பயங்கரமா காயம் பட்டுரும். இந்த சம்பவத்துக்கெல்லாம் காரணம் வேற யாரும் கிடையாது, அந்த ஜாதவ் தான். போலீஸ்காரங்க இங்க வராங்கிற விஷயம் தெரிஞ்சு கதவை திறந்தாவே வெடிக்கிற மாதிரி பாம செட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிருக்கான். இப்ப சீன் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. ஃபர்கான் அங்க இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட விசாரிப்பாரு. சார் எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க மறுபடியும் இந்த பிரதாப் ஜாதவ தப்பிக்க விட்டுட்டோம். பிரச்சனை அது மட்டும் இல்ல, நம்ம கான்ஸ்டபிள் ஹேமந்த் இருக்கார்ல அவருக்கு இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம். ஆனா பாவம் அவரோட சேர்த்து ஜெய்யும் இறந்து போயிட்டாரு. இத பக்கத்துல இருந்து கேட்ட ஹீரோவால தாங்க முடியல. நேரா வெளியில வரும்போது அங்க நம்ம ஹீரோயின் உட்கார்ந்திருக்கா. டாக்டர் என்ன சொன்னாங்க? எங்க அப்பாவோட கால் எலும்புகள் உடைஞ்சு போயிருக்கு, இனிமே அவரால திரும்ப நடக்கவே முடியாதான். ஆனா கவலை இல்ல, எங்க அப்பாவை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே அந்த பிரதாப் ஜாதவ பிடிக்க போகும்போதும் ஏதாவது பண்ணி கண்டிப்பா உங்க போலீஸ் கிட்ட இருந்து அவன் தப்பிச்சு போறான். இப்ப கூட உங்களுக்கு புரியலையா? கண்டிப்பா உங்க கூட இருக்க ஏதோ ஒரு கருப்பு ஆடுதான் ஒவ்வொரு முறையும் நீங்க அவனை பிடிக்க போற விஷயத்த முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சோ அது யாருன்னு கண்டுபிடி. அதுக்கப்புறமா ஹீரோவும் ரோகனும் சரக்கடிப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு இந்த ரோகனோட அப்பா வராரு. இந்த பாரு நீ இந்த ஹீரோ கூட சேராத, இல்லன்னு வைய அடுத்த முறை நீயும் செத்து போயிட்டேங்கிற நியூஸ் தான் வரும். அப்பா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீங்க உள்ள போங்க. மச்சான் மன்னிச்சிடுறா, என் ஃபேமிலியில எல்லாருமே பணக்காரங்க, அது மட்டும் இல்லாம என் குடும்பத்துல இருந்து சோசியல் சர்வீஸ் வேலைக்கு யாரும் வரமாட்டாங்க. அதனாலயோ என்னமோ எங்க அப்பாவுக்கு என்ன சுத்தமா பிடிக்காத. வெளியில பாக்குற எல்லாருமே எனக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்க, ஆனா வீட்ல எனக்கு வேல்யூவே கிடையாது. சடனா ஒரு கால் வருது. மச்சான் மறுபடியும் ஜாதவ் இருக்க இடத்த பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கட் பண்ணா காலையில விடியுது. ஒரு பெரிய போலீஸ் பட்டாளத்தையே கூட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்க ஒரு சின்ன ஊருக்குள்ள வரான். முதல்ல ஒரு ட்ரோனை வச்சு செக் பண்ணும்போது இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரியே அந்த ஜாதவ் ஒரு வீட்டுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கான். அப்ப அதே இடத்துக்கு ஒரு கருப்பு கார்ல மந்தார்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆள் வராங்க. ஆக்சுவலா இவன் தான் இந்த ஜாதவோட ரைட் ஹேண்ட். தலைவரு இனிமே நீங்க இங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கான போலி பாஸ்போர்ட்டும் விசாவும் ரெடியா இருக்கு, இன்னைக்கு நைட்டு ஊரை விட்டு கிளம்பிடுங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது சடனா ட்ரோன்ல இருந்து ஒரு சின்ன சவுண்ட் கேட்கும். உடனே ஜாதவ் சும்மா இருப்பானா, துப்பாக்கிய வச்சு ஒரு ஷாட். அதுக்கப்புறமா ஹீரோவும் போலீஸ்காரங்களும் அந்த ஜாதவ பிடிக்கலான்னு நேரா அங்க இருக்க கட்டடத்தை நோக்கி விடுவாங்க. ஆனா இந்த ஊருக்குள்ள இருக்க மக்கள் சாதாரண ஆள் கிடையாது. ஜாதவோட கை குளிங்க தம்மத்தொண்டு சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய கிளடுகிட்ட வரைக்கும் எல்லாருமே அவனோட ஆளுங்க. சோ போலீஸ பார்த்து கூட பயப்படாம கத்திய வச்சு குத்துறானுங்க, பாட்டில் எடுத்து தலையிலேயே அடிக்கிறானுங்க. இத தனக்கு சாதகமாக்கின ஜாதவ் போற போக்குல போலீஸ் வண்டியில ஒரு வெடிகுண்டை போட்டு விட்டான். மொத்த போலீஸோட கவனமும் அந்த வெடிச்சு எரிஞ்சுகிட்டு இருக்க கார் பக்கமா திரும்புத. ஆனா நல்ல வேலை ரோகன் மட்டும் ஜாதவ் நடந்து போற விஷயத்த பாத்துட்டான். இவன் ஒரு பக்கத்துல தனியா ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். இந்த பஞ்சாயத்துக்கு நடுவுல ஹீரோ வேற அங்க இருக்க கை கூலிகளை பாரபட்சமே இல்லாம சுட்டு தள்ளிட்டு இருக்கான். சரி தனியா போன ரோகனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது ஜாதவ் அவனை அடிச்சு துப்பாக்கி முனையில பிடிச்சிருவான். லாஸ்டா சுட போற நேரத்துல பின்பக்கத்துல இருந்து வந்த ஹீரோ டக்குன்னு துப்பாக்கி வச்சு அந்த ஜாதவ நெத்தி பொட்டுல சுட்டுருவான். டே மச்சான் தேவா ஏண்டா அப்படிலாம் பண்ண? இவனை உயிரோட பிடிச்சிருக்கணும்டா. அதெல்லாம் இருக்கட்டும் விட, முதல்ல துப்பாக்கி எப்படி நீ தான் ஜாதவ சுட்டு கொன்ன? இல்ல மச்சான் இது ரொம்ப தப்பு, இது உனக்கான மரியாதை, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீ ஒரு முறை சொன்னல உங்க அப்பா உன்னை மதிக்க மாட்டாருன்னு. கண்டிப்பா இந்த சம்பவத்துக்கு அப்புறமா உங்க அப்பா மட்டும் இல்ல இந்த ஊரே உனக்கு மரியாதை கொடுக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், நீயும் நானும் அண்ணன் தம்பி மாதிரி, நமக்குள்ள சரி தப்புன்னு எதுவும் கிடையாது. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடுது. ஜாதவோட கதையை முடிச்சதுக்காக டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க ஒரு பெரிய பார்ட்டி வச்சிருப்பாங்க. அப்ப இந்த ரோகனோட அப்பாவும் முதல் முறையா தன் பையனை பத்தி மத்த ஆளுங்க கிட்ட புகழ்ந்து பேசிட்டு இருப்பாரு. ஹீரோ இத வெளியில உட்காந்து பாத்துட்டு
பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். அப்ப உள்ள வந்த ஃபர்கானோ, என்னப்பா நீ பிளான் போட்ட மாதிரியே உனக்கு கிடைக்க வேண்டிய பேரும் புகழையும் ரோகன் கிட்ட கொடுத்துட்ட போல. சேச்சே, அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவன் தான் ஜாதவ சுட்டு கொன்னான். டேய், நீ மத்தவங்களை ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது, அதான் தெரியுதுல்ல. அப்புறம் என்ன தேவா, நான் ஆரம்பத்துல உன்னை பார்த்ததை விட இப்ப உன் மேல எனக்கு மரியாதை அதிகமாகுது. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோவுக்கும் ரோகனுக்கும் விஷ் பண்ணிட்டு, அவன் கூட்டத்துக்குள்ள இருக்க அந்த கருப்பு ஆடு யாருங்கிறத கண்டுபிடிச்சியா? இப்ப வரைக்கும் இல்ல, மேபி கண்டுபிடிச்சா சொல்றேன். இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல ரோகன் தன்னோட கேர்ள் ஃபிரெண்டான ரெபேக்காவை கூட்டிட்டு வந்திருக்கான். பார்ட்டிக்கு வந்திருக்க எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, இந்த பொண்ணை நான் அரெஸ்ட் பண்றேன். இவ பண்ண ஒரு பெரிய திருட்டு குற்றத்துக்காக. அது என்னன்னா என்னோட மனசை இவ திருடிட்டா. மொத்த பேரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் ரோகன், உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பமான்னு கேட்பான். அவளும் ஆனந்த கண்ணீரோட ஆமான்னு சொல்லுவா. சொரிங்க மாத்தி கட்டி பிடிச்சுப்பான். இங்க கட் பண்ணா காலையில விடுகுது. இன்னைக்கு மகாராஷ்டிரா டே. சிறந்த காவலருக்கான விருதை ரோகனுக்கு கொடுக்கறாங்க. உடனே மேடையில பேச ஆரம்பிக்கிறான். நான் இந்த விருதை ஒருத்தரை கொன்னதுக்காக வாங்க போறேன். ஒருவேளை நான் சாகடிச்சால் கெட்டவங்கிறதால எனக்கு இந்த விருது கிடைக்குது போல. இந்த மாதிரி இவன் பேசிட்டு இருக்கும் போதே சடனா இங்க இருந்தோ ஒரு தோட்டா வந்து டைரக்டா இவனோட இதயத்தை தாக்குத. அவ்வளவுதாங்க, சம்பவ இடத்துலயே நம்ம ரோகன் இறந்து போயிடுறான். இப்ப இந்த கதை எல்லாத்தையுமே ஃபர்கான் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. லாஸ்டா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதால இவனோட பழைய நினைவுகள் எல்லாம் மறந்து போயிடுச்சு. ஆனா இவனோட திறமைகள் இன்னும் அவனுக்குள்ள அப்படியே தான் இருக்கு. அதே டைம்ல ஹீரோவோட அக்கா கிட்ட கால் வருது. தயவு செஞ்சு உனக்கு பழசெல்லாம் மறந்து போயிருச்சுங்கிற விஷயத்த அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணாத, ஏன்னா ரொம்ப பயப்படுவா. நீ நார்மலாவே பேசு, மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி, நீ இவனும் அக்கா கிட்ட பேசிட்டு காலை கட் பண்ணிடுவான். அப்பதான் ஃபர்கானோ, இந்த பாரு உன் போன் உடஞ்சு போயிடுச்சு, சோ அதை ஒரு ஷாப்ல கொடுத்திருக்கேன், தோ அதுக்கான டோக்கன். உன் போன் சரியாகிற வரைக்கும் இந்த போன்ல இருந்து எனக்கு கால் பண்ண, என் நம்பர் இதுல சேவ்ல இருக்க, எல்லாம் சரியாயிடும். முக்கியமான ஒரு விஷயம், ரோஹன் உனக்கு வெறும் சாதாரண ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, அதுக்கு மேல உன்னோட உயிர் தோழன். ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரோஹன் இறந்து போனதுக்கு காரணம் யாருங்கிறத நீ கண்டுபிடிச்சிருக்க. சோ மறுபடியும் ஒன்னால மட்டும்தான் கிரிமினல் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும். எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறமா காரும் ஸ்டாப் ஆகுது. தோ அதான் உன்னோட வீடு. எது இவ்வளவு பெரிய வீட்டுல நான் தனியா வாழ்ந்துட்டு இருக்கேனா? எதுக்கும் பாதுகாப்பாரு. ரோகன் சம்பந்தப்பட்ட கேஸ் டீடைல்ஸ் எல்லாமே இந்த பென்டிரைவ்ல இருக்கு. உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்தா கால் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபர்கான் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள வந்தவன் அந்த பென்டிரைவ்ல இருக்க ஃபைல் டீடைல்ஸையும் வீடியோக்குள்ளயும் பிளே பண்ணி பாத்துட்டு இருப்பான். லாஸ்டா ரோகனை விருது கொடுக்கும் போதுதான் சுட்டு கொண்டிருப்பாங்க. சோ அப்ப அவன் கீழே விழுந்து இறந்து போனதுமே சந்தேகத்துல ஹீரோவும் கேமரா எடுத்து அங்க இருக்க உயரமான கட்டடங்களை பார்க்கும்போது யாரோ ஒருத்தன் படிக்கட்டு வழியா ஓடுற விஷயத்த நம்ம ஹீரோ பாக்குறான். அப்படின்னா அந்த ஆள் தான் ரோகனை சுட்டு கொண்டிருப்பான் போலன்னு மொத்த டீமும் அந்த கட்டடத்துக்கு வராங்க. ஆனா கொடுமை என்னன்னா இவங்க வரதுக்குள்ளேயே அந்த குற்றவாளி தப்பிச்சு போயிட்டான். அதுக்கப்புறமா அரசாங்க முறைப்படி இறந்து போன ரோகனுக்கு இறுதியஞ்சலி பண்றாங்க. ஹீரோவால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. ஃபர்கான், ரோகன் கேஸ நான் தான் முடிப்பேன், எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் வேணும். கிரிமினல்ஸ் நம்ம இடத்துக்குள்ளேயே வந்து நம்மள தாக்கிருக்காங்க. சோ நாம இப்ப திரும்பி அடிக்க வேண்டிய நேரம். ரோகன் மேல இருந்த அன்பால ஃபர்கானும் இவனுக்கான பெர்மிஷனை கொடுக்கிறாரு. முத வேலையா ஹீரோ ரோகனோட அப்பா கிட்ட வரான். ஆரம்பத்துல இருந்தே நீ உன் பையனுக்கு மரியாதை கொடுத்ததே கிடையாது, அதனால முதல் சந்தேகமே எனக்கு ஓ மேலதான். இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தோட பாஸ்போர்ட்டையும் வாங்கி வைங்க. என் அனுமதி இல்லாம கேஸ் முடியற வரைக்கும் இவங்க எங்கேயும் போக கூடாது. அப்போ உடனே ரோகனோட அண்ணங்கார உள்ள போது, ஐயோ சார், எனக்கு துபாயில ஒரு பெரிய மீட்டிங் இருக்கு. ஏண்டா உன் தம்பிக்காரன் இறந்து ஒரு வாரம் கூட ஆகல, அவனை விட உனக்கு அந்த துபாய் மீட்டிங் தான் முக்கியமா? யாருகிட்ட வேணா கம்ப்ளைண்ட் பண்ண, என்னால பாஸ்போர்ட்டை கொடுக்க முடியாத. அதுக்கப்புறமா கிரிமினல் ஒரு கைவிடப்பட்ட கட்டடத்துக்குள்ள இருந்து தப்பிச்சு போயிருப்பான் இல்லையா? சோ அந்த இடத்த நாய்களை வச்சு நோப்ப பிடிக்க வைக்கிறாங்க. ஆனா கிரிமினல் போகும்போது அந்த இடம் ஃபுல்லாவே மிளகாத்தூளை கொட்டி விட்டு போயிருக்கான். இது மூலமா நாய்களுக்கு கூட எந்த துப்பும் கிடைக்கல. கடைசியா ஹீரோ மட்டும்தான் கிரிமினல் தப்பிச்சு போகும்போது கேமரா வழியா அவன் முகத்தை அறகுறையா பார்த்திருப்பான். சோ ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட கூட்டிட்டு வந்த கொஞ்சம் கொஞ்சமா தான் பார்த்த உருவத்தை படமா வரைய சொல்றான். அதுக்கப்புறமா ஃபாரன்சிக் டீமை சேர்ந்தவங்க, சார் ரோகன் உடம்புல முன்பக்கமா தோட்டா புகுந்து அவரோட முதுகு வழியா வெளியில வந்திருக்க. ஆனா இப்போ வரைக்கும் நாங்க அந்த தோட்டாவை கண்டுபிடிக்கவே இல்ல. ஒருவேளை விக்டிம்க்கு முன்விரோதிகள் இருந்து அவங்கள யாராவது இந்த விஷயத்த பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? யோ கான்ஸ்டபிள், என்ன விக்டிம்னு சொல்லிட்டு இருக்க? ரோகன் இறந்தே போனாலும் கூட அவரு உனக்கு சீனியர் ஆபீசர், அவருக்கான மரியாதையை நம்ம கொடுத்தாகணும். சாரி சார், முதல்ல டாப் ரேங்க்ல இருக்க ஸ்னைப்பரை கூட்டிட்டு வாங்க. அவனுக்கு மட்டும்தான் ரோகனை சுட்டது யாரு, அவன் உடம்புக்குள்ள இருந்த தோட்டா எங்க போச்சுங்கிற எல்லா தகவலும் தெரியும். அதுக்கப்புறமா ஹீரோ அந்த ஆர்டிஸ்ட வச்ச ஒரு வழியா கட்டடத்துல பார்த்தா அந்த ஆளோட உருவத்தை படமா வரைஞ்சிட்டான். நேரா ஸ்டேஷனுக்கு வந்தவன், அவன் அந்த ஜாதவோட அல்லக்கையான பண்டி, அவன் இன்னும் ஜெயில தான் இருக்கால? இல்ல சார், அவன் ஜாமீன்ல வெளியில போயிட்டான். அப்படின்னா அவனை தேடி பிடிங்க. இந்த போட்டோல இருக்க ஆள் யாருங்கிறது அவனுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு தேடி கண்டுபிடிக்கிறாங்க. பையன் தப்பிச்சு ஓடலான்னு தான் பாப்பான். ஆனா நம்மால் சும்மா கிடையாது, துரத்தி வந்து அந்த பண்டியை பிடிச்சிட்டான். ஒழுங்கா உண்மையை சொல்ல, இந்த போட்டோல இருக்க ஆள் யாரு? எனக்கு தெரியாது, நான் ஜாதவுக்கு தெரியாதனமா ஒரு உதவி பண்ணிட்டேன், மத்தபடி எனக்கு வேற எதுவும் தெரியாத. இவனை அடிக்கிற விஷயத்த பார்த்த இந்த பண்டியோட பொண்டாட்டி ஓடிவிரா, என் புருஷனை விட்டுருங்க விட்டுருங்கன்னு கதறுவா. ஒரு கோவத்துல துப்பாக்கி எடுத்து கரெக்டா அந்த பொண்டாட்டி வாயிலேயே வச்சிருவான். அப்ப அந்த ஊருக்குள்ள இருக்க ரவுடி பயலுங்க டக்குன்னு முன்னாடி வருவானுங்க. ஹீரோ இதை பார்த்து கடுப்பாகி துப்பாக்கியோட முன்னாடி வருவான். பயத்துல அந்த ரவுடி பயலுங்க 2 அடி பின்னாடி போறானுங்க. நல்ல வேலையா உள்ள வந்த கான்ஸ்டபிள், சார் கிரைம் சம்பந்தமா இன்னொரு லீட் கிடைச்சிருக்கு, நாம உடனே இங்க இருந்து போயாகணும்.
சரின்னு பண்டியை மட்டும் கைது பண்ணிட்டு அடுத்து ஒரு பாட்டியம்மா கிட்ட வராங்க. என்னன்னா சம்பந்தமே இல்லாம ரோஹன் இறந்து போறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு இந்த இடத்துல அம்மா ஒரு பச்சை காரை பாத்திருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த வீதிகள்ல அந்த மாதிரி ஒரு காரை பார்த்ததே கிடையாதான். அதே டைம்ல ரோஹன் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த காரும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுச்சான். இது மூலமா இப்போ வரைக்கும் அது ஒரு எஸ்யூவி கார். அதோட கலர் பச்சைங்கிற விஷயம் மட்டும் தான் நம்ம ஆளுங்களுக்கு தெரியும். அதனால இதே பச்சை கலர் எஸ்யூவி காரை இந்த ஊருக்குள்ள யாரெல்லாம் ரீசெண்டா வாங்கியிருக்காங்கன்னு ஃபுல்லா ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அதே டைம்ல ரெபேக்கா கிட்ட இருந்து ஒரு கால் வருது. தேவ், நான் உடனே உங்களை பார்த்தாகணும், ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். இவனும் வரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவான். ஏற்கனவே ரோகனுக்கும் இந்த ஆப்தேவுக்கும் ஆகாதல்ல, ஒருவேளை இவன் தான் ரோகனை ஏதாவது பண்ணிருப்பான் போலன்னு நேரா அந்த ஆப்தே மீட்டிங் போட்டிருக்க அந்த இடத்துக்கே வந்துட்டாங்க. இங்கதான் ஹீரோ வெளியில அந்த ஆப்தேவோட பச்சை நிற காரை கவனிக்கிறான். ஆக்சுவலா அதுவும் ஒரு எஸ்யூவி கார் தான். முதல்ல கான்ஸ்டபிள் அனுப்பி நான் உடனே ஆப்தே கிட்ட பேசி ஆகணும், ஒரு சில விசாரணைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா வெள்ள சட்டக்காரன், யோ ஐயா மீட்டிங்ல இருக்காரு, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வேணா உங்க சார வர சொல்ல. ஆனா ஹீரோவுக்கு அதுல விருப்பம் கிடையாது. கையில ஒரு மைக் எடுத்துக்கிட்டு, மதிப்புக்குரிய ஆப்தே அவர்களே, நான் உன்னை இப்ப விசாரிக்கணும், ஒழுங்கு மரியாதையா மீட்டிங் முடிச்ச கையோட என்ன வந்து பாக்குற, அப்படி இல்ல அரெஸ்ட் வாரண்டோட நான் உன்ன வந்து பாப்பேன். இந்த மாதிரி பேசிட்டு இருப்பான். இந்த விஷயம் ஃபர்கானுக்கு தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு நைட்டே ஹீரோவை கூப்பிட்டு, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, அந்த ஆப்தேக்கும் உனக்கு என்ன பிரச்சனை, கேஸ கையில எடுத்து இப்போ வரைக்கும் 3 வாரம் ஆயிடுச்சு, ஆனா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கூட இல்ல. இந்த பாரு, நானும் சும்மா ஒண்ணும் சுத்திட்டு இருக்கல, சஸ்பெக்டோட லிஸ்ட்ல அந்த ஆப்தேவோட பேரு இருக்கு, முக்கியமா அவனும் பச்சை கலர் கார் வச்சிருக்கான். சரி கேஸ விசாரி, நான் வேணான்னு சொல்லல, ஆனா தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாத. பதிலே பேசாம ஹீரோ அந்த இடத்தை விட்டு வீட்டுக்கு கிளம்புறான். ஒரு டனலை கிராஸ் பண்ணும்போது ஹீரோவோட பைக் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இந்த சீனை தான் படத்தோட ஆரம்பத்துல காட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல பிளாஷ்பேக்கும் கட்டாக, தேவா நீ லாஸ்டா என்ன பாத்துட்டு போறதுக்கு முன்னாடி இடையில வேற யாரையோ பாத்திருக்க, அவங்க மூலமா தான் கிரிமினல் யாருங்கிற விஷயத்த நீ கண்டுபிடிச்சிருக்கணும், உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ இந்த கேஸ முடிப்ப. இந்த மாதிரி பேசிட்டு மறுபடியும் ஹீரோவை வீட்டுல டிராப் பண்ணுவாங்க. இத உன்னோட சேஃப்டிக்காக வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோவோட துப்பாக்கியை கொடுத்துட்டு ஃபர்கான் அங்க இருந்து கிளம்பிடுவான். அப்ப சடனா உள்ள வந்த 2 பேரு, சார் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? ஹீரோவும் பேப்பரை வாங்கலாமேன்னு கையை நீட்டுவான். ஆனா அதுக்குள்ளேயே அந்த 2 பேரும் கத்தியை வச்சு இவனை குத்தி கொல்ல பாக்குறானுங்க. என்னதான் நம்ம ஹீரோவுக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் இல்லாம போடாலும் கூட இவனுக்கு பழைய தேவோட திறமைகள் இன்னும் அப்படியே தான் இருக்கு. சோ தன்னையே அறியாம ரொம்ப சூப்பரா சண்டை போடுவாங்க. வந்த அல்லக்கைங்க 2 பேரையும் அடிச்சு பறக்க விட்டாச்சு. அடுத்த நிமிஷமே 4 திசையில இருந்து 4 குரூப் வரானுங்க. ஒவ்வொருத்தரும் கையில கல்லு கட்டி வச்சிருக்கான். இப்பதான் ஹீரோ கிட்ட துப்பாக்கி இருக்குல்ல, சோ அதை எடுத்து தரையில 3 முறை சுட்டதுமே மொத்த பேரும் பயந்துகிட்டு ஓடியே விடுவானுங்க. அடுத்த நேரா வீட்டுக்கு வந்தவன் தன்னை கொல்ல வந்த ஆளுங்க யாரு, தன்னோட பழைய ஞாபகங்கள் எல்லாம் எப்ப திரும்ப வரும்னு யோசனையில இருப்பான். அப்ப யாரோ ஒருத்தர் கதவை தட்டக்கூடிய சத்தம் கேக்குது. கையில துப்பாக்கியோட நம்மளும் கதவை தருகிறான். வந்தது நம்ம பூஜா. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் உன்னை பார்க்கவே முடியல, என்ன மன்னிச்சிர, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, நான் வீட்டுல இருந்து அவரை பாத்துக்கிட்டேன், ட்ரெஸ் ரொம்ப ஈரமா இருக்கு, நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு இவ உள்ள போகும்போது அப்பதான் அவ பேக்ல இருக்க ஐடி கார்டை பாக்குறான். திரும்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில வந்த ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசுற விஷயத்த வச்சு இவ ஏற்கனவே தன்னோட காதலிங்கிற விஷயத்த ஹீரோ புரிஞ்சுக்கிறான். 2 பேரும் நைட்டு 1 மணிமா இருந்துட்டு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஒரு டாக்டரை பார்க்க வந்திருக்கான். இந்த மாதிரி என்னோட பழைய மெமரிஸ் என்ன விட்டு போயிடுச்சு, திரும்ப அது எனக்கு கிடைக்குமா சார்? இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கு, ஒரு சிலருக்கு ஒரு சில வாரங்கள்ல வரலாம், ஒரு சிலருக்கு ஒரு சில வருஷங்கள் கூட ஆகலாம். அதனால நீங்க வழக்கம் போல உங்களோட வேலையை பாருங்க, பெருசா எதையும் போட்டு யோசிக்காதீங்க சரின்னு டாக்டர் பேச்ச கேட்டு மறுபடியும் போலீஸ் கெட்டப்பெல்லாம் மாட்டிக்கிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வருவான். கான்ஸ்டபிள் 2 பேருக்கும் இதை பார்த்து செம ஷாக்கு. ஏன்னா ஹீரோ இப்போ வரைக்கும் போலீஸ் காஸ்டியூம் போட்டதே கிடையாது. இந்த ஷாக்குக்கு நடுவுல குட் மார்னிங்னு சொல்லுவான். இளைய மொட்டை பாத்தியா, நம்ம சார் நமக்கு குட் மார்னிங் சொல்றாரா? இந்த 4 வருஷத்துல அந்த மனுஷன் குட் மார்னிங் சொல்லியும் யூனிஃபார்ம் போட்டும் இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். அதுக்கப்புறமா தான் ரூமுக்கு வரும்போது அங்க இருக்க டிராவை திறக்கிறான். உள்ள சரக்கு தம்முன்னு பல்லான விஷயம் இருக்கு. அடக்கரும மீன் அதையெல்லாம் குப்பையில போட்டுட்டு தான் டீம் கூட ஒரு மீட்டிங் போடுவான். சார் நீங்க வரைஞ்சு கொடுத்த அந்த போட்டோவை கிரிமினல் லிஸ்ட்ல செக் பண்ணோம், ஆனா இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஐடென்டிட்டியும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாம லாஸ்டா ஜாதவ கொல்லும் போது அவனோட கூட்டாளியான மந்தார் மட்டும் தப்பிச்சு போயிட்டான். ஒருவேளை அவனை கண்டுபிடிக்க முடிஞ்சா ரோகன் கொலைக்கும் அவனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு வாங்க இன்னைக்கே போலாம். அதுக்கு வாய்ப்பு இல்ல சார், இன்னைக்கு உங்களுக்கு கோர்ட்ல வேலை இருக்கு, ஸ்வேதாவோட கேஸ் விஷயமா உங்களை விசாரிப்பாங்க. உடனே ஃபர்கானுக்கு மெசேஜ் பண்ணி ஸ்வேதா யாருங்கிற விஷயத்த ஃபுல் டீடைல் வாங்கிப்பான். அதாங்க அந்த பண்டியோட பொண்டாட்டி வாயில துப்பாக்கி வச்சிருப்பான்ல அந்த அம்மா பேர் தான் ஸ்வேதாவான். உடனே ஜட்ஜும், இந்த பாருங்க நீங்க ஒரு ஏசிபியா இருக்கலாம், அதுக்குன்னு ஒரு பொண்ணுன்னு கூட பாரபட்சம் இல்லாம மக்கள் மத்தியில துப்பாக்கி நீடி இருக்க. உடனே உள்ள வந்த அட்வொகேட்டும், மன்னிச்சிருங்க மேடம், இனிமே இந்த தப்பு நடக்காதுன்னு ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா ஃபர்கான் சொன்ன மாதிரி தான் உடஞ்சு போன போனை சரி பண்றதுக்கு ஒரு கடையில கொடுத்திருப்பான்ல அந்த டோக்கன் எடுத்துக்கிட்டு நேரா போன் கடைக்கு வந்துட்டான். தம்பி எனக்கு போன் வேணும் உடனே கூட. இந்த பாருங்க சார் எனக்கு எக்கச்சக்க வேலை கிடைக்குது, ஒரு 2 நாளைக்கு அப்புறம் வாங்க. என்னடா நானும் கேட்டுட்டு இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்கேன்னு டப்புன்னு தலையில ஒரு அட்டி. இன்னும் 10 நிமிஷத்துல எனக்கு போன் வேணும். ஐயோ சார் 5 நிமிஷத்துல நான் போனை கொடுக்குறேன்னு பையன் கதற ஆரம்பிக்கிறான். அப்பதான் வாட்ஸ்அப் அப்புறம் இன்ஸ்டாவோட சாட்லாம் பார்க்கும்போது இவன் பூஜா கிட்ட ஆன்லைன் சாட்டிங் பண்ணி அவளை உசார் பண்ணிருக்கான். அவ கூட ஒண்ணுமா இருந்திருக்காங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சு போகுது. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. உடனே போன்ல இருக்க ஒரு டிஜிட்டல் இன்விடேஷனை காட்டி, பாத்தியா நம்ம கல்யாணத்துக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். சந்தேகத்துல ஹீரோவும், ஆமா நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற, வெளிப்படையா நீ ரொம்ப ரொம்ப கோவக்கார,
வரேன், ஆனா மத்தபடி நீ நல்லா வந்தாப்பா. இந்த மாதிரி கேஷுவலா பேசிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ வெளியில ஒரு கார் போயிட்டு இருக்க விஷயத்த கவனிக்கிறான். ஆக்சுவலா ஆரம்பத்துல அந்த கார் ஒரு பச்சை நிறத்துல இருந்தாலும் கூட லைட்டா மூவ் ஆகிட்டு அங்க இருக்க ஒயிட் லைட்ல பட்டதுமே அந்த காரோட நிறம் அப்படியே பச்சையா மாறுது. அப்படின்னா கிரிமினலோட கார் வெறும் பச்சை நிறம் கிடையாது, அது எல்லோ லைட்ல மட்டும் தான் கிரீன் ஆகும், ஒயிட் லைட்ல ப்ளூவா மாறுதுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறான். இந்த விஷயத்த பத்தி தான் டீம்ல இருக்க மத்தாளுங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது சடனா ஜாதவோட ரைட் ஹேண்ட் இருக்கான்ல அந்த மந்தார் பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. சத்தமே போடாம கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்தவங்க துப்பாக்கி முனையில மந்தார் உட்பட அங்க இருந்த ஒட்டுமொத்த கிரிமினல்ஸையும் பிடிக்கிறாங்க. ஆரம்பத்துல அமைதியா வந்த மந்தார் போலீஸை தள்ளி விட்டுட்டு வேகமா ஓடுவான். ஆனா நம்மால் விட்டுற மாதிரியே இல்ல, பின்னாடியே துரத்தி வருவான். கரெக்டா மந்தார் ஒரு படகு எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள எஸ்கேப் ஆகலான்னு பாப்பான். உண்மையை சொல்ல போனா ஹீரோ நினைச்சா இங்கேயே அவனை சுட்டு கொல்ல முடியும். ஆனா சான்ஸ் கிடைச்சும் கூட முதல் முறையா ஒரு ஆளை சுடுறதுக்கான மனசு இவனுக்கு வரல. நல்ல வேலை அப்ப கூட இருந்த இன்னொரு போலீஸ்கார லேடி தான் மந்தாரோட காலை பார்த்து சுட்டு அவனை எப்படியோ கைது பண்ணிடுவா. அதுக்கப்புறமா ரோஹன் இறந்து போயிட்டாலையா, அதுக்காக ஏதோ ஒரு சம்பிரதாயம் எல்லாம் போயிட்டு இருக்கு. சோ இப்ப அங்க நம்ம ஹீரோவும் ஃபர்கானும் வந்திருக்காங்க. ஆனா ஹீரோவால உள்ள நிக்கவே முடியல. சோ தனியா அங்க இருக்க டெரஸ்க்கு வருவான். அப்ப பின்னாடியே வந்த ரெபேக்காவும் நல்ல வேலை லாஸ்டா உங்ககிட்ட பேசும்போது உனக்கும் எனக்கும் ரோஹனுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியத்தை நீ இன்னும் யாருகிட்டயும் ஷேர் பண்ணாம இருந்திருக்கல்ல, அதுக்கே உனக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பதிலுக்கு ஹீரோ அது என்னன்னு கேட்க ட்ரை பண்ணும்போது ரெபேக்கா உன்னை அம்மா கூப்பிடுறாங்க, சரி தேவ் நான் உன்னை அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு ரெபேக்கா கிளம்பிடுவா. ஒரு குழப்பத்தோடயே வந்த ஹீரோவும் ஃபர்கானும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப இந்த ரோஹனோட அண்ணன் சும்மா இல்லாம யோ போலீஸ் நில்ல, நீ தான் எங்க வீட்டு பாஸ்போர்ட்லாம் வாங்கி வச்சியா, உனக்கு அந்த ரைட்ஸை யாரு கொடுத்தான்னு கோவத்துல ஹீரோவோட சட்டையை பிடிச்சதுமே தான் கட்டுப்பாட்டையும் மீறி கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஹீரோ அங்க இருக்க ஒவ்வொருத்தனையும் புரட்டி எடுக்கிறான். அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்ட ரெபேக்கா ஏர் ஹோஸ்டஸா வேலை பாக்குறாங்கல்ல, சோ இப்ப அந்த நிறுவனத்துக்கு வரான். வாய்ஸ் ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு லாஸ்டா நீயும் நானும் சந்திச்சப்ப ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு சொன்னல, அதை இப்ப சொல்ல நான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். தேவ் விளையாடாத, இது ஒரு ரகசியமா இருக்கணும்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், ஆனா நீ இப்படி பண்ணுவ நான் எதிர்பார்க்கல. ரெபேக்கா அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்ணுவா. ஆனா ஹீரோ உள்ள போந்து இப்ப நீ உண்மையை சொல்லல, நான் உன்னை கஸ்டடி எடுத்து விசாரிக்க வேண்டியதா இருக்கும். ஓ அந்த அளவுக்கு தைரியமா, சரி ஆனா என் கையில இருக்க வீடியோ மட்டும் உனக்கு எப்பவும் கிடைக்காதுன்னு இவ எதையோ உன்னை டெலிட் பண்ண போவா. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ அந்த போனை பிடுங்கிட்டான். அப்பதான் அந்த வீடியோல என்ன இருக்குன்னு பாக்கும்போது நம்ம ரோஹனுக்கு விருது கொடுக்கறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு ரெபேக்கா கூட இந்த பைபிள்ல வீடியோ கால் பேசிருக்கான். நாளைக்கு நான் அவார்டை வாங்கும் போது ஸ்பீச் கொடுக்கணும்ல, ஆனா அதை நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரோஹன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ ரொம்ப கேஷுவலா உன் இதயத்துல இருந்து ஓபனா பேச, அப்படின்னா ஓகே முதல்ல நான் உன்கிட்ட பேசி காட்டுறேன்னு எனக்கு சிறந்த போலீஸ்கான அவார்ட் கொடுக்கறாங்க ஒரு கிரிமினலை கொன்னதுக்காக. ஆனா உண்மையாவே இந்த அவார்டுக்கு தகுதியான ஆள் நான் கிடையாது. சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு நல்ல நண்பனா இருந்த தேவ் தான் நடந்த எல்லாத்துக்கும் காரணம். ஏன் ஜாதவ கூட அவன் தான் கொன்னான். ஆனா எனக்கு நல்ல பேரு கிடைக்கணுங்கிறதுக்காக அவன் அந்த சுயமரியாதை கூட எனக்கு விட்டு கொடுத்தான். மச்சான் இது உனக்கு தகுதியான ஒன்றா, வா யோசிக்காம நீ இந்த அவார்டை வாங்கணும். இதுக்கப்புறமா இன்னும் நல்ல மனுஷனா நீ வாழ்ந்தாகணும். ஓஹோ அப்படின்னா இதத்தான் ரெபேக்கா ரகசியம்னு சொன்னா போலன்னு நேரா தான் பார்த்த எல்லாத்தையும் ஃபர்கான் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். தேவ் இதுல ஷாக்காக எதுவும் கிடையாது, ஏன்னா ஏற்கனவே நீ தான் அந்த ஜாதவ கொன்னங்கிற விஷயம் எனக்கும் தெரியும். அதுக்கப்புறமா ஹீரோ ஒரு பெரிய ஷார்ப் ஷூட்டரை கேட்டிருப்பான்ல, சோ இப்ப அவனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா ஹீரோவுக்கு அந்த ஆளை பார்த்ததுமே டவுட், உண்மையாவே நீ ஒரு ஸ்னைப்பரா, முதல்ல உனக்கு மவுசர் போல்ட்னா என்னன்னு தெரியுமா, பதிலுக்கு அந்த ஸ்னைப்பரும் முதல் முறையா மவுசர் போல்ட்டை யார் உருவாக்குனாங்கன்னு எல்லாத்தையும் இன்ச்சு பை இன்ச்சு சொல்லுவாங்க. இப்பதான் ஹீரோவுக்கு நம்பிக்கையே வருது. அதுக்கப்புறமா ரோகனை சுடும்போது அந்த இடத்துல வீடியோ எடுத்திருப்பாங்கல்ல, சோ அதை இப்ப பிளே பண்ணி காட்டுவான். முதல்ல ரோகன் பொறுமையா நடந்து போயிட்டு இருப்பான். சார் இங்க பாருங்களேன், நல்லா பாருங்க, இந்த ரெட் மேட்ல நடந்து போறது ரோகன் மட்டும்தான். இதுவே ஒரு நல்ல சான்ஸ் தான், ஆனா கிரிமினல் இதுக்காக இங்க சுடாம விட்டான். சரி அதை விட்டு தள்ளுங்க, லாஸ்டா நீங்க கிரிமினலை எங்க பாத்தீங்க, தோ அங்க இருக்க உயரமான கட்டடத்துக்கு மேல. உடனே கையில ஒரு ஸ்னைப்பரை வாங்கிட்டு நேரா அந்த கைவிடப்பட்ட கட்டடத்துக்கு மேல வரான். இவனும் துப்பாக்கி வச்சு குறி பார்த்துட்டு, சார் மன்னிச்சிருங்க, கண்டிப்பா எந்த ஒரு ஸ்னைப்பராலையும் இங்க இருந்து ரோகனை குறி வச்சு சுடவே முடியாது, ஏன்னா இவ்வளவு உயரத்துல கண்டிப்பா காத்தோட பிரஷர் அதிகமா இருக்கும். எவ்வளவுதான் அக்யூரேட்டா குறி வச்சு சுட்டாலும் கூட தோட்டா நேரா போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சரி அப்படின்னா நீ ஒரு கிரிமினலா இருந்தா எந்த இடத்துல இருந்து ரோகனை சுட்டிருப்ப, திரும்ப கிரைம் சீன் நடந்த இடத்துக்கு வந்தவன் சுத்தி முத்தி பார்த்துட்டு, சார் இங்க இருக்க அபார்ட்மெண்ட் பாருங்க, அதை விட இது இன்னும் ரொம்ப பக்கத்துல இருக்கு, நேரா 7வது மாடிக்கு வந்தவன், சார் இதுதான் பெர்ஃபெக்ட் லொகேஷன், இதை விட ஒரு ஸ்னைப்பருக்கு நல்ல இடம் கிடைக்கவே கிடைக்காது. அப்பதான் ஹீரோ கவனிக்கிறான், அங்க இருக்க கிரீன் ஸ்கிரீன்ல ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. உடனே துப்பாக்கியவும் அதுல கரெக்டா வச்சு பாக்குறாங்க. அச்சஸ்ல சைஸும் மேட்ச் ஆகுது. சந்தேகத்துல லேடி போலீஸும், சார் கிரீன் ஸ்கிரீன் இருக்கு சார், கண்டிப்பா இங்க இருந்து இப்படி ஒரு கிரிமினலால சுட முடியும். உடனே ஸ்னைப்பரும், மேடம் டெக்னாலஜி எங்கேயோ போயிருச்சு, கண்டிப்பா எதிரியும் அட்வான்ஸான துப்பாக்கியை தான் பயன்படுத்திருக்கணும், அதாவது ரிமோட் கண்ட்ரோல் துப்பாக்கி. என்னோட கணிப்பு சரியா இருந்தா ஒரு நாள் முன்னாடி நைட்டே அந்த கில்லர் இங்க வந்து ரிமோட் கண்ட்ரோலால இயங்கக்கூடிய துப்பாக்கியை செட் பண்ணிட்டு போயிருக்கணும். கரெக்டா ரோகன் ஸ்டேஜுக்கு வந்ததுமே மொபைல் மூலமா இங்க இருக்க துப்பாக்கி ஆக்டிவேட் பண்ணி தோட்டாவை கரெக்டா ரோகனோட இதயத்துல இறக்கி இருக்கணும். இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுமே வந்த ஸ்னைப்பரை திரும்ப ஜெயிலுக்கு கூட்டு போறானுங்க. ஆனா ஆமாங்க, இவனே ஒரு பெரிய கிரிமினல் தான், ஏற்கனவே ஜெயில இருந்த ஆளத்தான் உதவிக்காக வெளியில கொண்டு வந்திருப்பாங்க.
அதுக்கப்புறமா ஹீரோவுக்கு கமிஷனர் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. சரின்னு இப்ப அவரை பார்க்க வரும்போது, இந்த பாரு, இறந்து போன ரோகன் பத்தி நீயும் ஒரு மாசத்துக்கு மேல விசாரணை பண்ணிட்டு இருக்க. முதல்ல என்னடானா ஒரு பச்சைக்கார ஃபாலோ பண்ண, ஆனா அதுக்கப்புறம் அது பச்சைக்கார கிடையாது, நீல நேரத்துல மாறுங்கிற விஷயத்த சொன்ன. லாஸ்டா மந்தார கூட சுட்டு பிடிச்சிருக்க, ஆனா கேஸ்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. சோ இனிமே நீ இந்த கேஸ விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த 48 மணி நேரத்துல ரோகன் கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் எனக்கு வந்தாகணும். நான் வேற ஒரு ஆபீசர் கிட்ட இந்த கேஸ விசாரிக்க சொல்றேன். உடனே சோகத்துல வெளியில வந்த ஹீரோ அங்க ஃபர்கான கவனிக்கிறான். மனுஷரா, என்னால எதுவும் பண்ண முடியல. ஆனா ஹீரோ பாருங்களேன், பிரச்சனை கிடையாது, இன்னும் 48 மணி நேரம் டைம் இருக்குல்ல, கண்டிப்பா அதுக்குள்ள இந்த ரோகனோட கேஸ நான் முடிச்சிருவேன். அதே டைம்ல மயக்கத்தை விட்டு மந்தார் கண்ண முடிச்சிட்டாங்கிற நியூஸ் தெரியுது. சோ நேரா அங்க வந்தவன் அவன் கையில இருந்த கட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இவன் ஏற்கனவே ஒரு ஆளோட போட்டோவை வரைஞ்சு வச்சிருப்பால. சோ இப்ப அதை காட்டி இது யாருன்னு விசாரிப்பான். ஆனா மந்தாருக்கு சுத்தமா அது யாருங்கிறதே தெரியல. சரி, அது கூட பரவாயில்ல. ஒவ்வொரு முறையுமே நாங்க ஜாதவை பிடிக்க வரும்போதும் யாரோ ஒருத்தன் உங்களுக்கு உதவி பண்ணிருக்கான், அது யாருங்கிற உண்மையை சொல்ல பதிலே பேசாம பையன் கமுக்கமா இருக்கான். கடுப்பான ஹீரோ அவன் காயத்துல கைய வச்சு அழுத்துறாங்க. வழிதாங்க முடியாம, எங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஆளை நான் பார்த்தது கிடையாது, ஆனா அவன் காளின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நம்பர்ல இருந்து மட்டும்தான் ஜாதவுக்கு எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுவான். இப்ப ஹீரோவுக்கு முழுக்க முழுக்க அந்த காளை யாருங்கிற விஷயம் தெரியல. ஒரு குழப்பத்தோடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு இந்த பாவனா வரா. உனக்கு தான் என் மேல எந்த ஒரு லவ்வும் கிடையாது, ஆனா நான் அப்படி இல்ல. லாஸ்டா என் புருஷன் கூட இந்த ஊரை விட்டு கிளம்ப போறேன், அதை சொல்லிட்டு போலாம் தான் இங்க வந்தேன். இன்னொரு முக்கியமான விஷயம், உன்னை பத்தின ரகசியங்கள் அது எப்பவுமே எனக்குள்ள பாதுகாப்பா இருக்கும், அதை பத்தி நீ எப்பவும் பயப்படாத. என்ன ரகசியம்னு ஹீரோவும் கேட்பான். இங்க கட் பண்ணா ஹீரோ இப்ப நேரா ஃபர்கான பார்க்க வந்திருக்கான். நான் ரோகனோட கேஸ முடிச்சிட்டேன், கிரிமினல் யாருங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா ஒண்ணு, கடைசி பேஜ நீ மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும். என்னன்னு பார்த்தா இங்க தாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே வந்திருக்கு. ஆக்சுவலா லாஸ்டா அந்த ஜாதவோட கதையை முடிச்சிருப்பாங்க இல்லையா, அப்ப இறந்து போன அவனோட போன்ல இருந்த யாருக்கெல்லாம் கால் போயிருக்குன்னு ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது அதுல காளை அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் நேம நோட் பண்ணிருக்காங்க. நீண்ட நேர போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த காளைன்னு சொல்லப்படக்கூடிய சீக்ரெட் டீம்ல இருந்து ஜாதவுக்கு கைகொலியா வேலை பார்த்தது நம்ம ஹீரோங்கிற விஷயம் தெரிய வருது. இப்ப இந்த உண்மை ரோகனுக்கும் தெரிஞ்சு போச்சு. உடனே ஹீரோவை தனியா கூப்பிட்ட, நீ நல்லவனா இருந்த, ஆனா ஏன் இப்படி ஒரு தப்பான வேலையை பார்த்த? ஒரு நிமிஷம் அமைதியா இருக்க ஹீரோவும், என்ன பண்றது, சின்ன வயசா இருக்கும் போது எனக்கு வீட்டுல சாப்பிட கூட எதுவும் கிடைக்காது. ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்தா போதும் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க ஸ்வீட் கொடுப்பாங்க. அந்த ஸ்வீட்டை பசியால நான் ஃபுல்லா சாப்பிட்டுட்டேன். வெளியில போயிருந்த என்னோட அப்பா திரும்ப வீட்டுக்கு வந்ததுமே நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு என்ன அடி அடி நடிச்சாரு. உடஞ்சு போன காலோட மருத்துவமனைக்கு போனேன். அப்பதான் பிரதப் தாதா என்னை எடுத்து வளர்க்கணுங்கிற முடிவுக்கு வந்தாரு. என் அப்பா என்ன வறுமையில வளர்த்திருக்கலாம், ஆனா நான் வறுமையோடய சாக விரும்பல. சோ ஜாதவுக்கு கைக்கூலியான நிறைய பணமும் கிடைச்சது. அதை வச்சுதான் என் அக்காவுக்கு நல்லபடியா கல்யாணமும் பண்ணேன். ஆனா இப்ப நான் அப்படி கிடையாது, ஃபுல்லா மாறிட்டேன். பூஜா என் மேல அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ போறேன். தேவ், நீ என்ன சொன்னாலும் சரி, நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு. இத சட்டத்தின் பார்வையில நான் கொண்டு போயே தருவேன். கோவத்துல ஹீரோ ரோகனை அடிக்கிற அளவுக்கு போயிடுவான். இந்த பாரு, நீயும் நானும் பிரதர்ஸ்னு அடிக்கடி நான் சொல்லுவேன், ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, நானும் அதை ஒத்துக்கிறேன். அதுக்காக என் அண்ணன் கெட்டவனா இருந்தா நானும் அவனுக்கு துணை போக முடியாது. நாளைக்கு ஜாதவ சாகடிச்சதுக்காக எனக்கு அவார்டு கொடுக்க போறாங்க, அங்க உன்னை பத்தின உண்மையை நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ரோகன் அங்க இருந்து கிளம்பிடுவான். ஆக்சுவலா இவங்க பேசின விஷயத்த நம்ம ஹீரோ பார்க்க வந்த அந்த பாவனாவும் கேட்டிருப்பா. இப்ப இது எல்லாத்தையுமே பாவனா மறுபடியும் ஹீரோ கிட்ட சொல்லிருக்கா. பிளாஷ்பேக் கட் ஆனதுமே ஹீரோ ஃபர்கான் கிட்ட, லாஸ்டா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் உனக்கு கால் பண்ணிருக்கேன், அந்த நேரத்துல நீ காலை எடுக்கல, ஆனா வாய்ஸ் மெயில்ல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் ஏற்கனவே இந்த சிம் கார்டு டீமை பார்த்து உனக்கு அனுப்பின வாய்ஸ் மெயில்ல என்ன இருக்குங்கிறத தெளிவா கேட்டுட்டேன். இதுக்கு மேலயும் நீ என்கிட்ட எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன் வாய்ஸ் மெயில பிளே பண்ணி காட்ட. ஆக்சுவலா ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே தன்னை பத்தின உண்மைகள் வெளியில தெரிய வந்துருங்கிற பயத்தாலதான் ரோகனுக்கு அவார்டு கொடுக்க போற அதே டைம்ல அவனை சாகடிக்கிறதுக்காக நைட்டோட நைட்டா ஆட்டோமேட்டிக் கன்னை வச்சு கரெக்டா எய்ம் பாயிண்ட் செட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிருக்கான். என்னதான் பிளான் பண்ண மாதிரி ரோகன் இறந்து போனாலும் கூட அதுக்கப்புறமா ரெபேக்கா நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு பேசிருக்கா. கூடவே வீடியோ கால்ல ரெபேக்கா கிட்ட பேசிருப்பால, இந்த மாதிரி இந்த விருதுக்கு நான் தகுதியான ஆள் கிடையாது, ஹீரோ தான் அந்த ஜாதவ கொன்னா, இதுக்கப்புறமா நீ இதை விட இன்னும் நல்ல மனுஷனா வாழணும்லாம் சொல்லிருப்பான்ல. சோ அத நம்ம ஹீரோ கிட்ட காட்டினதுமே பைபிளுக்கு அழுக தாங்கல. ஏன்னா இவன் தன்னை பத்தின உண்மையை சொல்லிடுவாங்கிற பயத்துல தான் நம்ம ஹீரோ ரோகனை சாகடிக்கணுங்கிற முடிவுக்கு வந்திருப்பான். ஆனா ரோகன் நம்ம ஹீரோவை மாட்டி வரதுக்கு பதிலா அவனை மன்னிச்சு ஹீரோ திருந்தறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கற மாதிரி தான் இந்த வீடியோல பேசிருக்கான். இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்து நம்ம ஹீரோ திருந்திட்டான். அப்பதான் லாஸ்டா இவன் சுரங்க பாதையில போகும்போது இந்த மாதிரி ரோகன் இறப்புக்கு காரணமான ஆள் வேற யாரும் கிடையாது, நான் தான், அப்படி இப்படின்னு ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா சொல்லிருக்கான். என்னதான் ஃபர்கான் கிட்ட ஹீரோ தான் முழுக்க முழுக்க குற்றவாளிங்கிறதுக்கான ஆதாரம் இருந்தாலும் கூட பழைய விஷயங்களை மறந்து போயிருக்க ஹீரோவை ஜெயில அடைக்கிறதுக்கு இவனுக்கு விருப்பம் இல்ல. சோ ஹீரோவும் ரோகனும் எந்த அளவுக்கு அண்ணன் தம்பியா ஒன்னா பழகி இருக்காங்க, அவனை எதுக்காக இந்த ஹீரோ கொல்ல பார்த்தான், இது எல்லா உண்மையும் திரும்ப ஹீரோவுக்கு தெரிய வரணும், அதுக்கப்புறம் தான் இவனை ஜெயில பிடிச்சு போடணும்னு நம்ம ஹீரோ மூலமாவே உண்மைகளை கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்கப்புறமா பண்ண தப்புகளுக்காக ஹீரோவே போலீஸ் கிட்ட சரண்டர் ஆக சம்மதிக்கிறான்.
கட் பண்ணா அடுத்த சில பல மாதங்களுக்கு அப்புறமா ஜெயிலுக்குள்ள இருக்க ஒரு சில குற்றவாளிகள் அடிக்கடி நிறைய சேட்டைகளை பண்றாங்கன்னு ஒரு போலீஸ்காரன் அவங்கள விசாரிக்கிறதுக்காக உள்ள வருவான். ஆனா அந்த ரவுடி பசங்க பாரபட்சம் இல்லாம இந்த போலீஸையே அடிப்பானுங்க. அந்த போலீஸோட லத்தி எடுத்துக்கிட்டு உள்ள வந்த ஹீரோ ஜெயிலுக்குள்ள இருக்க கிரிமினல்ஸையும் பாரபட்சமே இல்லாம அடிச்சு பறக்க வர்ற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஆரம்பத்துல என்னதான் கெட்டவனா இருந்தாலும் கூட அவன் செஞ்ச காரியங்கள் தப்புன்னு புரிஞ்சதுக்கு அப்புறமா அவன் தன்னை திருத்திக்கிட்டான். சோ அதே மாதிரிதான் நம்மளும் வாய்ப்பு கிடைக்கும் போது நம்மளோட தப்புகளை திருத்திக்கிட்டு ஒரு நல்ல மனுஷனா வாழ்றது நல்லது. சரி, ஓகே, நான் சொன்ன கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.